நாளை மாசி மாதம் பௌர்ணமி தினம். இந்த பௌர்ணமி நாளில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறையாற்றல், நேர்மறை ஆற்றல் முழுமையாக நிறைந்திருக்கும். இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் பல மடங்கு நேர்மறையான பலன்களை நமக்கு தரும். அந்த வகையில் நாளைய தினம் இரவு, அதாவது திங்கட்கிழமை இரவு செய்ய வேண்டிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம். நாளைய தினம் மார்ச் 2ஆம் தேதி மாலை 6:29 மணிக்குத்தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது. எனவே நாளைய தினம் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக மகாலட்சுமியை மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 கைப்பிடி கல்லுப்பு, அந்த கிண்ணம் நிரம்பும் அளவிற்கு கல்லுப்பு போட்டுக்கொள்ளவும். அதன் மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடியை தூவிக்கொள்ள வேண்டும். இந்த கிண்ணத்தை அப்படியே கையில் வைத்துக்கொண்டு மகாலட்சுமியை மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். எங்கள் வீட்டில் இருக்கும் தரித்திரம் விலகி வீட்டிற்குள் பணவரவு வர வேண்டும், செல்வ கடாட்சம் உயர வேண்டும் என்று பிரார்த்தனையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறது என்றால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு நிறைய தங்க நகை சேர வேண்டும் என்று வேண்டுதல் வைத்துக் கொள்ளலாம். அடமானத்தில் ஏதேனும் நகை இருந்தால் அந்த அடமான நகையை மீட்க வேண்டும், அடமானத்தில் சொத்து இருந்தால் அதை மீட்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். கையில் உள்ள உப்பு கிண்ணத்தை வைத்து மகாலட்சுமியை வேண்டிக் கொள்ள தெய்வத்தை நினைத்து இந்த கிண்ணத்தை அப்படியே கொண்டு போய் நிலைவாசலுக்கு வெளியில் வைத்துவிட்டு வர வேண்டும். அவ்வளவுதான். உங்களுடைய வீட்டில் நிலைவாசல் கதவு இருக்கும், அதை திறந்தவுடன் வரவேற்பு அறை வரும் அல்லவா, அந்த நிலைவாசல் படியில் வைத்தால் போதும். ரோட்டுக்கு பக்கத்தில் மெயின் கேட் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் இந்த உப்பை வைக்க வேண்டாம். உங்கள் நிலைவாசல் படியில், அதாவது நிலைவாசல் சட்டம் வைத்து நிலைவாசல் கால் வைத்திருப்பார்கள் அல்லவா, அந்த இடத்தில் இந்த கல்லுப்பு கிண்ணத்தை வைத்து விடுங்கள். அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பவர்கள் இதை நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் வைக்க முடியாது, எல்லோரும் என்னவென்று கேட்பார்கள். அதனால் நிலைவாசலுக்கு உள்பக்கம் இதை வைத்து கொண்டாலும் தவறு கிடையாது. இரவு பரிகாரம் முடிந்துவிட்டது, பௌர்ணமியும் பிறந்துவிடும். நாளைக்கு மறுநாள், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலை 6 மணிக்கு முன்பாக, சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து வாசல் தெளிக்கும் தண்ணீரில் இந்த உப்பை, மஞ்சள் தூளை கொட்டி நன்றாக கரைத்து இந்த தண்ணீரை நிலைவாசலில் தெளித்து அழகாக ஒரு கோலம் போட்டு விடுங்கள். அவ்வளவுதான் பரிகாரம். உங்கள் வீட்டில் டைல்ஸ் ஒட்டி இருக்கா, இந்த தண்ணீரை ஒரு துணியில் நனைத்து அந்த டைல்ஸை சுத்தம் செய்து கோலம் போட்டு விடுங்கள். இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் வீட்டில் தரித்திரம் என்பதை இருக்காது, பண கஷ்டம் வராது, வீண் விரைய செலவு ஏற்படாது, தங்க நகை அடமான கடைக்கு செல்லவே செல்லாது, வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது, மகாலட்சுமி அம்சம் உங்கள் வீட்டில் நிலையாக இருக்கும். இந்த பரிகாரத்தை மற்ற நாளில் செய்தாலும் தவறு கிடையாது. இருந்தாலும் பௌர்ணமி அன்று இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பான பலனை தரும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.